ஆனா மறுபடியும் ஒரு விகாரையை பாத்தீங்கன்னா திறந்திருக்காங்களா? இதனாலதான்டாப்பா இதுக்கு முதல் நிறைய பிரச்சனைகள் வர்றதே இதனாலதான். ஏன் நீங்க எங்கட பூர்வீக மண்ணுள்ளுக்கு வந்து தேவையில்லாத வேலைகளை செய்யறீங்க? இந்த விகாரை வந்து இருக்குமா? அதை தடுத்து நிறுத்த முடியும் தானே? எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஏன் தெரியுமா? வீர தமிழன், ஒரு மானமுள்ள தமிழன் வந்து இதை கடந்து போக மாட்டான். அதனால கவனமாக, யார் நல்லவங்களோ, யார் நீதியின் பக்கம் நிக்கிறவங்களோ அவங்களுக்கும் கூட பொன்னான ஓட்டுக்களை போடுங்க. தயவு செய்து இந்த கசிப்பு விக்கிறவங்க, கஞ்சா விக்கிறவங்க, மோசமான கொஞ்சம் பணக்காரரா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் கூட ஓட்டுக்களை போட்டுறாதீங்க. மறுபடியும் இனவாதத்தை பிரச்சனையை உருவாக்குறதுக்கு விருப்பப்படுறீங்களா? மிகவும் தாழ்மையாக அரசாங்கத்திட்ட கேட்கிற விஷயம் என்னண்டா, ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாக நான் கேட்கிற விஷயம், எங்களை வாழ விடுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, இனவாதத்தை தூண்டாதீங்க தயவு செய்து. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எல்லாருமே குடும்பங்களோட சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்களோட பிள்ளைகளோட, உங்களோட சொந்தங்களோட, நண்பர்களோட இந்த ஞாயிற்றுக்கிழமைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரிக்கு நாட்டுல 2-3 பிரச்சனைகள் இருக்கு, அதை கதைப்பம். என்னண்டா, இது தேர்தல் காலம். இந்த தேர்தல் காலம் என்றாலே பொய்யண்டா என்னண்டே தெரியாத மாதிரிக்கு பொய் சொல்லுவானுங்கள்றாப்பா. கதைக்கிறதெல்லாம் கேட்கும் போது இந்த காதுல வந்து, அதாவது வாயில தான் தேன் ஊத்துவாங்க, ஆனா தேர்தல் காலம் வந்தா காதுள்ளுக்கு தேன் ஊத்துவாங்க. அதை கேட்கும் போது சில நேரம் கோபமா தான் இருக்கு. சரி, பிரச்சனைக்கு வருவோம். இந்த உள்ளூராட்சி தேர்தல்ல எக்கச்சக்கமான வேட்பாளர்கள் வந்து களமிறங்கி இருக்கிறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னண்டா, இந்த கஞ்சா விற்கக்கூடியவங்க, கசிப்பு விற்கக்கூடியவங்க, இந்த வாழ்வெட்டு சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான சமுதாயத்துக்கு தேவையே இல்லாத மோசமான செயல்கள் செய்யக்கூடிய நிறைய பேர் இந்த தேர்தல்ல வந்து களமிறங்கி இருக்காங்க. மக்கள், நீங்க ஒன்றை வந்து முக்கியமா யோசிச்சு கொள்ளணும். நீங்க போடுற இந்த ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு தான் நினைப்பீங்க. அப்படி இல்லை. இந்த ஒரு ஓட்டுனால்தான் உங்களோட கிராமம் இருளுக்கு இருக்க போதா, இல்லாட்டி வெளிச்சத்துக்கு வரப்போதா? சின்ன சின்ன மாற்றங்களாக இருந்தா கூட சிறுதுளிதான் பெருவெள்ளம். அதனால கவனமாக, யார் நல்லவங்களோ, யார் நீதியின் பக்கம் நிக்கிறவங்களோ அவங்களுக்கும் கூட பொன்னான ஓட்டுக்களை போடுங்க. தயவு செய்து இந்த கசிப்பு விக்கிறவங்க, கஞ்சா விக்கிறவங்க, மோசமான கொஞ்சம் பணக்காரரா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் கூட ஓட்டுக்களை போட்டுறாதீங்க. நாளைக்கு நீங்க இந்த உலகத்தை விட்டு போயிருவீங்க. உங்களோட பிள்ளைகள், எங்கட பிள்ளைகள் இதே சாக்கடை உள்ளுக்கே வந்து போராட வேண்டியிருக்கும். அதனால தயவு செய்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் எடுத்து இந்த தவறுகளை தயவு செய்து பண்ணிடாதீங்க. அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா, அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. இந்த யாழ்ப்பாணத்துல கையிட்டு விகாரை அப்படின்ற பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரியும். காலமா பாக்குறேன், அந்த சைக்கிள் கட்சி அவங்க தாண்டாப்பா போராடி கொண்டிருக்காங்க. வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் இருக்காங்களா இல்லையா? அதுல அந்த போராட்ட களத்துல பார்க்கும்போது கையில்லாம ஒரு அக்கா நிக்கிறாங்க, கையில்லாம ஒரு அண்ணா நிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் முன்னாள் போராளி போல. ஏன் வேற மக்களே இல்லையா? எவ்வளவு கவலையா இருக்கனே. சரி, பிரச்சனைக்கு வருவோம். இப்ப அந்த கையிட்டு விகாரை அப்படின்றத சட்டவிரோதமா கட்டியிருக்காங்க. ஆனா மறுபடியும் ஒரு விகாரையை பாத்தீங்கன்னா திறந்திருக்காங்களா? இதனாலதான்டாப்பா இதுக்கு முதல் நிறைய பிரச்சனைகள் வர்றதே இதனாலதான். ஏன் நீங்க எங்கட பூர்வீக மண்ணுள்ளுக்கு வந்து தேவையில்லாத வேலைகளை செய்யறீங்க? அப்ப அரசாங்கம் ஏன் இதை வாய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எங்கட மக்கள் சந்தோஷமா வாழணும், அமைதியான சூழ்நிலையில வாழணும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எப்பவுமே காலமா வந்து எங்கட மக்கள் போராடி கொண்டேதான் இருக்கணுமா? இதுக்கு முடிவு கட்டணும்டா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காவல்துறை யார்? ஒரு திருடனுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? இந்த தையிட்டு விகாரையை பார்க்கும்போது திருடர்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அந்த தையிட்டு விகாரை அப்படின்றது சட்ட விரோதமாக கட்டப்பட்ட விகாரை. ஆனா காவல்துறை வந்து யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? அந்த விகாரைக்கு உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்கள் காணி என்ன, அந்த காணியை மீட்டெடுக்கிறதுக்கு எங்கட பூர்வீக மண், எங்கட மக்கள் போராடுற எங்கட மக்களை அடிச்சு விரட்டுறதுக்கு ராணுவமும் காவல்துறையும் ஈடுபடுறாங்க. அப்ப அரசியல்வாதிகள் எங்க இருக்கிறீங்க? மக்களே, இந்த முறை தேர்தல்ல ஓட்டு கேட்டு வருவாங்க தானே? எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த வேட்பாளர்களா இருந்தாலும் சரி, நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இந்த தையிட்டு விகாரைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? உங்களோட தீர்வு என்ன? அது எங்கட அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அரசாங்கமா இருந்தாலும் சரி.
தேர்தல் காலம் வந்தா மட்டும் இந்த வாக்குறுதிகள் பொய்யான கதைகள் கதைக்கிறத விட்டு தள்ளுங்க. இப்ப மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டா எங்களுக்கு ஒற்றுமை இல்ல, எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல. நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்தா எல்லா அரசியல்வாதிகளும் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்ல, ஈழ தேசத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஒன்றுபட்டா இந்த விகாரை இருக்குமா? அதை தடுத்து நிறுத்த முடியும் தானே? எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஏன் தெரியுமா? வீர தமிழன், ஒரு மானமுள்ள தமிழன் இதை கடந்து போக மாட்டான். எனக்கு என்ன பிரச்சனை, நான் எந்த வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாமே. கட்டாயம் மறுபடியும் மறுபடியும் எங்கட மக்களை சீன்றீங்க. எங்கட பூர்வீக மண் உள்ளுக்கு இந்த விகாரைகளை கட்டி இதே நாங்க செய்தா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? தயவு செய்து அரசாங்கத்திட்ட மிகவும் தாழ்மையாக கேட்கிறது, எங்களை வாழ விடுங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. எங்கட பூர்வீக மண், எங்கட மக்கள்ற காணிய அவங்கள்ட்டே குடுங்கடாப்பா, தயவு செய்து. இதனால உங்களுக்கு என்ன லாபம்? இனவாதம் தான் இதுல வளர்ந்து வரும், பிரச்சனை தான் உருவாகும். தயவு செய்து இதை நிறுத்துங்க. இதை அரசியலாக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வெடிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகாதீங்க, தயவு செய்து. பார்க்கும்போது அவ்வளவு கோபம் வருதப்பா. எங்கட மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, எங்கட அரசியல்வாதிகள் ஒற்றுமை இல்லை, இதுதான் உண்மை. நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்தா இவங்களால செய்ய முடியுமா? எங்கட பூர்வீக மண்ணுக்கு எவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க. அதே மாதிரிக்கு இன்னும் ஒரு விஷயம் என்னண்டா, வடக்கு மாகாண ஆளுநர் ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல விஷயத்தை கதைச்சிருக்கார். என்னண்டா, உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த யுத்தம் காரணத்தினால 3 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்தியா நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு போனாங்க. அங்க இருக்கிற எங்கட சொந்தங்கள் எல்லாம், தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம், எங்கட ஈழ தமிழர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நேரடியா போய் பாருங்க. அவங்க அகதி முகாம்ல இருக்கிறாங்க. எவ்வளவு கண்ணீரோட கவலையோட அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா நாட்டுல அவங்களுக்கு குடியுரிமையே கிடைக்க இல்லை. அப்ப அவங்கள மறுபடியும் எங்கட தேசத்துக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். உண்மையாகவே சந்தோஷமா இருக்கு. கஞ்சிய குடிச்சாலும் எங்கட தொப்புள் கொடி உறவுகள், எங்கட ஈழத்து சொந்தங்கள், எங்கட தேசத்துல வாழ்ற மாதிரிக்கு சந்தோஷம் வரவே வராது. அதனால வடக்கு மாகாண ஆளுநருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். கதை பேச்சோட இல்லாம நடவடிக்கையிலையும் இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிக்கு நாட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே பயமா இருக்கு. துப்பாக்கி சூடு சம்பவம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். கட்டாயம் எங்கட சொந்தங்களை மறுபடியும் எங்கட நாட்டுக்கு கொண்டு வாங்க. அவங்களும் எங்கட தேசத்துல சந்தோஷமா வாழணும். இந்த தையிட்டி விகாரை அப்படின்ற பிரச்சனையை மறுபடியும் வளர்க்கும் போது மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டமோடு நடத்தினா இந்த அரசாங்கத்தால தாக்கு பிடிக்க முடியுமா? மறுபடியும் இனவாதத்தை பிரச்சனையை உருவாக்குறதுக்கு விருப்பப்படுறீங்களா? மிகவும் தாழ்மையாக அரசாங்கத்திட்ட கேட்கிற விஷயம் என்னண்டா, ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாக நான் கேட்கிற விஷயம், எங்களை வாழ விடுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, இனவாதத்தை தூண்டாதீங்க தயவு செய்து. அதே மாதிரி காவல்துறை, ராணுவம், திருடர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்காதீங்க. நீங்க தான் அதை தட்டி கேட்கணும். மக்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியை கேட்டு வரும்போது அவர்களை அடிச்சு விரட்ட கூடாது. அது மிக மிக தவறு. மக்களினுடைய பலம் ஒன்றுபட்டா யாராலையுமே நிக்க முடியாது. அதே மாதிரிக்கு நேற்று நான் சொல்லி இருந்தேன், உண்மையாகவே எனக்கு சுகம் இல்லை. என்னோட நெருக்கமாக கதைக்கிறவங்களுக்கு தெரியும், தனிப்பட்ட ரீதியா கதைக்கிறவங்களுக்கு நான் நேற்று வீடியோல ஒரு விஷயமோட சொல்லி இருந்தேன். எனக்கு பாத்தீங்கன்னா அம்மா இல்ல, அவங்க இறந்து 15 வருஷம் ஆயிருச்சு. சோ நான் நேற்று மதியம் தூங்கும் போது கனவுல, அதாவது மறுபடியும் அவங்க உயிரோட வீட்டுக்கு வந்தது போல கனவு ஒன்று வந்துச்சு. சோ நான் பயந்து எழும்பிட்டேன். அப்ப அது ஏன் அப்படின்னு கேட்டு நான் நேற்று வீடியோல காய்ச்சிருந்தேன். என்னுடைய நிறைய சொந்தங்கள், அது இனிமே தம்பி உனக்கு வெற்றி தான், நீ இனிமே வெளில போறா, நீ ஒன்றும் யோசிக்காதே, அது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. உண்மையாகவே அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த கருத்துக்களை பதிவிட்டு என்னுடைய சொந்தங்களுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தனிப்பட்ட ரீதியாக எனக்கு கோல் பண்ணி சில உறவுகள் சொல்லி இருந்தீங்க வீடியோவை பார்த்து, தம்பி நீங்க சுகம் இல்லாம இருந்தீங்க தானே, அதனால நீங்க சில நேரத்துக்கு யோசிச்சிருக்கலாம், அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்கு, அதனால உங்களுக்கு அந்த கனவு வந்திருக்கலாம். ஒன்றும் யோசிக்காதீங்க, மனசை உங்களோட மனதை அமைதியாக்குங்க, எல்லாமே வெற்றிதான். நீங்க சொல்றது போல எல்லாமே வெல்லலாம். கவனமாக இருங்க, பாதுகாப்பா இருங்க, ஒன்றுமே யோசிக்காதீங்கன்னு சொன்ன நீங்க உண்மையாகவே எல்லா சொந்தங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். உங்களோட மக்களுக்காக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் குரல் கொடுப்பேன். அதே போல எனக்கும் நிறைய மிரட்டல், அச்சுறுத்தல், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஒன்றுக்கும் யோசிக்க வேணாம், மக்களுக்காக உரத்து குரல் கொடுப்பேன். நன்றி மக்களே, நன்றி.